ஹாய், நான் போனீஸ். இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சேனலோட நேம் பார்த்தாலே என்ன அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரே விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் வேறு எங்காவது பார்த்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அது கேமரா ப்ராப்ளம். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் நான் 2 விஷயத்தை பற்றி பேச போகிறேன். ஃபர்ஸ்ட், இந்த சேனல் நான் எதை பற்றி பேச போகிறேன் அப்படிங்கிறதையும், செகண்ட், இதை பற்றி பேசுகிறதுக்கான ரீசன் என்ன, இதனால என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் சொல்ல போகிறேன். ஃபர்ஸ்ட், இதை பற்றி பேசுகிறதுக்கான ரீசன் என்ன அப்படிங்கிறத சொல்கிறேன். இதை எக்ஸாக்டாக ஒரு ஸ்டோரியாக சொல்லாமல் ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, இந்த ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங்கான உலகத்தில் நம்ம சுற்றி எல்லாமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரன் ஆகிட்டுருக்கு. அப்படி இருக்கும்போது நம்மளும் அதே அளவுக்கு ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்லை அதை விட ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். விச் இஸ் ஓகே, தப்பு இல்லை. பட் அப்படி நம்ம போயிட்டு இருக்கும்போது தடுமாறி கீழே விழலாம், இல்லை வழி மாறி போகலாம், இல்லை வழி மாறி போய் மாட்டிக்கிட்டு எப்படி வெளியே வரன்னு தெரியாமல் யோசிச்சுட்ருக்கலாம். அந்த டைமில் நமக்கு யாரும் கை கொடுத்து மேலே தூக்கி விடவும், இல்லை வழி மாதிரி போயிட்டுருக்கும்போது நீங்கள் போயிட்டுருக்க வழி தப்பு, இதுதான் கரெக்டான வழி, இந்த வழியில் போங்க அப்படின்னு சொல்லவும், இல்லை வழி மாதிரி போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாலும் இதுதான் சொல்யூஷன், இதை பண்ணுங்க, நீங்கள் வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லவும் மாட்டாங்க. மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒன்று அவங்களுக்கு ஈக்குவலாக ஓடிட்டு இருந்தா அப்படின்னா அவங்களுக்கு நம்ம கீழே தள்ளி விட்டுட்டு போவாங்க. முன்னாடி போயிட்டுருக்கு அப்படின்னா முன்னாடி இழுத்து விட்டுட்டு தான் போவாங்க. எல்லோரும் அப்படி கிடையாது, பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அப்படி தான். நமக்கு சப்போர்ட் பண்ணுற பீப்புளோ இல்லை கைட் பண்ணுற பீப்புளோ நம்ம லைஃப்பில் எல்லாத்துக்குமே இருக்க மாட்டாங்க. அது ரொம்ப ரேர். அப்படி யாராவது இருந்தாங்க உங்கள் லைஃப்பில் அப்படின்னா சூப்பர் சந்தோஷம். பட் அப்போ நமக்கு அப்படி யாரும் இல்லாதப்போ என்ன பண்ண முடியும்? நம்மளே தான் கை பண்ணி மேலே எழுந்திரிச்சு போகணும். வழி மாதிரி போயிட்டாலும் நம்ம போயிட்டுருக்க வழி தப்பு அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் கரெக்டான வழி எதுன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் போகணும். இல்லை நம்ம வழி மாதிரி போய் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னாலும் அதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி நம்ம கரெக்டான வழியில் மறுபடியும் போவோம். இது நீங்கள் நினைக்கலாம், இதில் என்ன இருக்குது, இது நல்லது தானே, நமக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே அப்படின்ட்டு. கரெக்ட், நமக்கு இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பட் எல்லா விஷயத்தையுமே நம்ம ஓனை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாரோட லைஃப்லேயுமே டைம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அந்த டைமை நம்ம எப்படி சேவ் பண்ணணுங்கிறது நமக்கு தெரியணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பண்ணிகிட்ருக்க விஷயத்தையோ இல்லை பண்ண போகிற விஷயத்தையோ நமக்கு முன்னாடி ஆல்ரெடி நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த விஷயத்த அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு, இல்லை புக் மூலமாக படித்து தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம அதை பண்ணலாம். என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கலாம். அப்படி தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாதோ அதை பண்ணாமல் அந்த டைம் சேவ் பண்ணி நம்ம மேலே போகலாம். ஜஸ்ட் இமேஜின், இப்போ நீங்கள் தட்டு மாதிரி கீழே வந்துட்டீங்க, இல்லை வழி மாதிரி போயிட்டீங்க, இல்லை வழி மாதிரி போய் மாட்டிக்கிட்டீங்க. அந்த டைமில் உங்களுக்கு ஒரு பிரதர் இல்லை ஒரு ஃப்ரெண்ட், யாரோ ஒரு ஸ்ட்ரேஞ்சர்னு வச்சுக்கலாம், அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் ஹெல்ப் பண்ணால் எப்படி இருக்கும்? நல்லா இருக்கு இல்லையா? நம்ம அதை தான் எதிர்பார்ப்போம், பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நான் இந்த சேனல் மூலமாக அதை தான் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னா, நான் என்னென்ன கற்றுக்கிட்டணும், என்னென்ன கற்றுக்கிட்டு இருக்கணும், என்னென்ன கற்றுக்க போகிறனோ அது எல்லாத்தையுமே இந்த சேனல் மூலமாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இப்போ நான் சொன்ன மூலம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் அதை பற்றி பேச போகிறேன் அப்படின்ட்டு. செல்ஃப் டெவலப்மெண்ட்டை பற்றி தான் பேச போகிறேன் இந்த சேனலில். நான் சொன்ன மாதிரி நான் என்னென்ன கற்றுக்கிட்டணும், என்னென்ன கற்றுக்கிட்டு இருக்கணும், இதுக்கப்புறம் என்னென்ன கற்றுக்க போகிறனோ அது எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் இந்த சேனல் நான் ஷேர் பண்ணுவேன். நான் சொன்ன மாதிரி என்னென்னலாம் நான் கற்றுக்கிட்டணும், என்னென்னலாம் கற்றுக்கிட்டு இருக்கணும், இதுக்கப்புறம் என்னென்ன கற்றுக்க போகணும் அது எல்லாத்தையுமே இந்த சேனல் நான் ஷேர் பண்ணுவேன். அப்படி நான் ஷேர் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் பயன்படுதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் உங்கள் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகலாம். இப்போ செகண்ட் பாயிண்ட் பற்றி பேசலாம். இப்போ என்ன அப்படின்னா, அதை பற்றி நான் பேசுகிறதுக்கான ரீசன் இல்லை, இதெல்லாம் பண்ணுறதுக்கான ரீசன் அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம எல்லார் லைஃப்லையுமே உங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கலாம், அதை நோக்கி போயிட்டுருக்கலாம். இல்லை உங்களுக்கு ஒரு பர்பஸ் என்னன்னு தெரியாமல் அது என்னென்னு நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிட்டுருக்கலாம். நீங்கள் பர்பஸ் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்லாதவங்களாக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே காமனான ஒரு பர்பஸ் என்ன அப்படின்னு இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அப்படின்னா, டு டீச் அதர்ஸ். நம்ம கற்றுக்கிட்டு நம்ம மட்டுமே வச்சுக்கிட்டா அது கரெக்டாக இருக்காது. நான் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டேன்,
அப்படி அது எனக்கு ஒர்க் ஆச்சு, அது என் லைஃப்பில் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னா இந்த விஷயத்தை நீங்கள் மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணணும். கண்டிப்பாக எனக்கு ஒர்க் ஆகிற விஷயம் உங்களுக்கு ஒர்க் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒர்க்காக 100% ஆகாது. பட் 100% ஆகாமையும் இருக்காது. யாரோ எல்லாத்துக்கும் ஒர்க் ஆகலை அப்படின்னாலும் யாரோ ஒருத்தருக்கு ஒர்க் ஆகலாம், யாரோ ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரோட முக்கியமான பர்பஸ் நான் சொன்ன மாதிரி டீச் அதர்ஸ், மற்றவங்களுக்கு கற்றுத்தர்றது. நம்ம கற்றுக்கிட்ட விஷயங்களை நம்ம மட்டுமே வச்சுக்கிட்டு நம்ம மட்டுமே மேலே போனால் அது கரெக்ட் இல்லை, அது நல்லா இருக்காது. மற்றவங்களுக்கும் சொல்லித்தரணும், மற்றவங்களும் மேலே வரணும். ஏன் அப்படின்னா நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தா எல்லாருமே நல்லா இருக்கணும். ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் பண்ணுறேன். என்னோடய பர்பஸ், மெயின் பர்பஸாக நான் என்ன அப்படின்னு நினைக்கிறேன்னா, எனக்கு நிறைய பர்பஸ் இருந்தாலும் மெயின் பர்பஸாக நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, நான் கற்றுக்கிட்ட விஷயத்த மற்றவங்களும் கற்றுக்கணும், மற்றவங்களும் வாழ்க்கையில் மேலே வரணும், அடுத்த கட்டத்துக்கு போகணும். அதுதான் என்னோடய மெயின் பர்பஸ். ஸோ நான் என்னென்ன கற்றுக்கிட்டேனோ அது எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த யூடியூப் மூலமாக நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் கற்றுக்குவேன். ஸோ அந்த பிளாட்ஃபார்ம் மூலமாகவே நான் உங்களுக்கு கற்றுக்கிட்ட விஷயத்தையும் ஷேர் பண்ண போகிறேன். நான் இந்த யூடியூப் மூலமாக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணிகிட்டு இருக்கேன், லேர்ன் பண்ணவும் போகிறேன். இது எல்லா விஷயத்தையுமே நான் இந்த யூடியூப் மூலமாகவே உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ அப்படி நான் ஷேர் பண்ணுறது மூலமாக உங்கள் லைஃப்பில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டு உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் அடுத்த லெவலுக்கு போங்க. டு பி ஹானஸ்ட், ஐ வாண்ட் எவ்ரி ஒன் க்ரோ இன் தேர் லைஃப். நான் உங்கள்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான். என்ன அப்படின்னா, நான் போடக்கூடிய வீடியோஸ் மூலமாக நீங்கள் ஏதாவது லேர்ன் பண்ணிக்கிட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் எங்கிட்ட கமெண்ட்ஸ் மூலமாகவோ இல்லை இன்ஸ்டாகிராம் மூலமாகவோ ஷேர் பண்ணுங்கள். நான் சோஷியல் மீடியாஸில் அவ்வளோக்கா ஆக்டிவாக இல்லை, பட் நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னு நான் கண்டிப்பாக பார்ப்பேன். அண்ட் அப்படி நீங்கள் லேர்ன் பண்ணிக்கிற விஷயத்த உங்கள் லைஃப்பில் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அதை அப்ளை பண்ணி அது மூலமாக உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் நடந்துச்சு அப்படின்னா அதையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். பிகாஸ் அதை விட மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு வேறு எதுவுமே இருக்காது. அண்ட் நான் எதிர்பார்க்குறது அந்த ஒரு விஷயந்தான். அப்படி நடக்கும்போது தான் இந்த சேனலுக்கான மீனிங்கே கிடைக்கும். ஸ்டார்ட் பண்ணதுக்கான ரீசன் அதுதான். அண்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுற விஷயத்தையும் என்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அது மூலமாக நானும் லேர்ன் பண்ணிக்கிறேன். லேர்ன் டுகெதர், க்ரோ டுகெதர். எம்பற்ற இன்பம் பிறகு வையகம். See you soon.